சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. வேளாண் பட்ஜெட் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்படும் நிலையில் தலைமை செயலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை வழங்கிட செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். தற்போது வரை யாரெல்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள்? சரியாக எப்பொழுது இந்த பேரவை தொடங்க இருக்கிறது? முழு விவரங்களையும் சொல்லுங்க. சரியாக 9:30 மணிக்கு தமிழக சட்டப்பேரவையில் இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. வேளாண் பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது. தாவேக அரசு முதல் முறையாக இந்த வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போறாங்க அப்படிங்கறதுனால என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த நிலையில முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகம் வந்துவிட்டார். சரியாக 9:25 மணிக்கு அவர் சட்டப்பேரவை வளாகம் பேரவை ஹாலுக்குள்ள வந்துருவாரு. வேளாண் துறை அமைச்சர் வினோத் வந்து வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போறாரு. ஏற்கனவே கடந்த ஆட்சியில வேளாண் பட்ஜெட் அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில தாவேக அரசும் இந்த வேளாணுக்கு என்ற ஒரு தனி பட்ஜெட்டை தொடர்றாங்க அப்படிங்கறதையும் பாக்குறோம். அதே மாதிரி எதிர்க்கட்சி ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்துல சட்டப்பேரவை வர இருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைக்கு வந்துவிட்டார். ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் பேரவைக்கு அடுத்தடுத்து வந்த வண்ணம் இருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடிகிறது. மற்றொரு பக்கம் பேரவையில நேற்றைய தினம் இந்த முழு நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்திருந்தார். இன்றைக்கு இந்த வேளாண் பட்ஜெட் பேரவையில தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. வேளாண் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் சார்ந்த பல அறிவிப்புகள் இன்றைக்கு சட்டப்பேரவையில வெளியாக இருக்கிறது. வேளாண்மை மட்டுமின்றி கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம், கூட்டுறவு, எரிசக்தி என விவசாயிகள் தொடர்புடைய துறைகள் தொடர்பான அறிவிப்புகளை இன்றைக்கு வேளாண் துறை அமைச்சர் வெளியிட இருக்கிறார். இந்த என்னென்ன அறிவிப்புகள் வெளியாக போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே தாவேகா தேர்தல் வாக்குறுதியில விவசாயிகளுக்கு பல திட்டங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த ஒரு வருடம் 2026-27 விவசாயிகளுக்கு என்று என்னென்ன புதிய அறிவிப்புகளை வெளியிட போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கிறது. மற்றொரு பக்கம் எதிர்கட்சிகள் இன்றைக்கு பல பிரச்சனைகளை எழுப்பவும் திட்டமிட்டிருக்காங்க. காவிரி நீர் விவகாரம், மேகதாது அணை விவகாரம், விவசாய கடன் தள்ளுபடி விவகாரம் அப்படின்னு பல விவகாரங்களை எழுப்புவதற்கு பிரதான எதிர்கட்சியான திமுக திட்டமிட்டிருக்கிறாங்க. இப்படியாக இந்த வேளாண் பட்ஜெட் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட இருப்பதும் எதிர்கட்சிகள் திட்டமிடலும் இருக்கிறது. சரியாக 9:30 மணிக்கு வேளாண் துறை அமைச்சர் வினோத் வந்து பேரவையில வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.